செங்கோட்டையனே வந்துட்டாரு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு நம்ம போகிறது உறுதி தான் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தொண்டர்களுக்கு கொடுத்தது செங்கோட்டையனின் வருகை. ஒரு முன்னாள் அமைச்சர், மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு இருந்தவர் தாவேகாவுக்கு வந்திருக்காரு. ஒரு இளைஞர் படையை வழிநடத்தக்கூடிய அனுபவம் உள்ள ஒரு தளபதியாக விஜய்க்கு அவர் இருக்க போகிறாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் செங்கோட்டையன் வருகையின் போது பேசப்பட்டது. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து ஒரு 100 நாள் நெருங்க போகுது. ஒரு 3 மாதத்தை கடந்துட்டார். செப்டம்பர் 27, இன்றைக்கி நம்ம பிப்ரவரி 28 இருக்கோம். கிட்டத்தட்ட 90 நாளை கடந்துட்டார். இன்னும் சில நாட்களில் 100 நாள் ஆக போகுது. செங்கோட்டையன் வருகை தாவேகாவுக்கு எந்தெந்த பலங்களை சேர்த்திருக்கிறது, என்ன தாவேகா எதிர்பார்த்தது, என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். செங்கோட்டையன் வந்த உடனே ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணாங்க. அதாவது தேமுதிக தொடங்கிய போது அதன் நிறுவனர் விஜயகாந்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி பக்கபலமாக இருந்தாரோ அதே மாதிரியான என்னென்ன விஷயங்கள் செங்கோட்டையன்ட்டு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துச்சு. செங்கோட்டையனும் சில பேட்டிகளில் அதை சொல்லியிருந்தார். விரைவில் பல பேர் என்ன மாதிரி அதிமுகலேருந்து இங்கே வந்து சேர போகிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி எத்தனை பேர் வந்தாங்க, முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். செங்கோட்டையனுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற அடையாளத்தோடு அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்தவங்க 2 பேர். ஒருத்தர் கூப்பா கிருஷ்ணன், இன்னொருத்தர் எக்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணியன். இவங்க 2 பேரும் அதிமுகவில் அமைச்சர்களாக இருந்தவர்கள், இப்போ தாவேகாவில் சேர்ந்திருக்காங்க. இதை தவிர எம்எல்ஏக்களாக இருந்த சில பேரும் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்தாங்க. அதில் முக்கியமானவர் ஜேசிடி பிரபாகர், எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏவாக இருந்தவர், ஜெயலலிதாவோடும் பயணித்தவர். அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய மகனும் தாவேகாவில் வந்து சேர்ந்தாங்க. இவங்கெல்லாம் வந்தப்போ அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறிச்சு. பாருங்கள், அதிமுகவினுடைய இடத்தை தாவேகா பிடிக்க தொடங்கிருச்சு. ஒவ்வொருத்தராக அங்கேருந்து புறப்பட்டு தாவேகாவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் நேரடியாக அதிமுகவில் இருந்தவர், அங்கேருந்து நீக்கப்பட்ட பிறகு தாவேகாவில் வந்து சேர்ந்தார். ஆனால் ஜேசிடி பிரபாகரோ அல்லது மேலும் சிலர் இருக்காங்க இல்லையா, கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்தவர்கள். ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து வெளியேறி தாவேகாவுக்கு வந்தாங்க. எது எப்படியோ அவங்க எல்லாம் எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக இருக்கும்போது எங்கே இருந்தாங்கன்னு பார்க்கும்போது அதிமுக தான். இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர்கள் தான். அப்படி அங்கேருந்து வந்தவங்க ஒரு லிஸ்ட் இருக்குது. சில மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள்னு சொல்லி செங்கோட்டையன் வந்த பிறகு அவரின் மூலமாக அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்தவர்களும் இருக்கிறாங்க. சரி, யாரெல்லாம் வரலை, யாரெல்லாம் செங்கோட்டையன் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா அந்த லிஸ்ட்டு தான் பெருசாக இருக்குது. அதாவது அதிமுகவிலேருந்து வெளியே போகணும்னு முடிவெடுத்தவங்களுக்கு ஒரு புது கட்சியாக, எம்ஜிஆர் புகழை பாடக்கூடிய தலைவரை கொண்ட கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவை விட திமுக ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்னு போனவங்களுடைய லிஸ்ட்டும் இருக்குது. அது யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நேற்று நம்ம பார்த்தோம், ஓபிஎஸ் அவரை திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. அவர் மட்டும் இணையில, அவரோடு சேர்ந்து உசிலம்பட்டி எம்எல்ஏவாக இருந்த ஐயப்பன் அவரும் அங்கே போய் சேர்ந்திருக்கிறாரு. எக்ஸ் எம்பி ஓபிஎஸ் உடைய மகனான ரவீந்திரநாத் குமார் அவரும் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இவங்க மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் 2016 2021 வரைக்கும் அமைச்சராக இருந்தவங்க, தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த நிலோஃபர் கபில் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. அதே போல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் அவரும் அதிமுகவில் இருந்தவர் தான், திமுகவில் சேர்ந்துட்டார். அதே போல் ஓபிஎஸ் ஆதரவாளராக அறியப்பட்ட முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த வைத்திலிங்கம் அவரும் ஓபிஎஸோடு ஆதரவாளராக இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு கட்சியில் போய் சேரலான்னு முடிவெடுக்கும் போது தாவேகா பக்கம் வரல, திமுகவுக்கு தான் போயிட்டார். அடுத்ததாக மருது அழகராஜ், நமது அம்மா நாளிதழோட ஆசிரியராக இருந்தவர். அவரும் தாவேகாவில் வந்து சேருவார்னு எதிர்பார்த்தாங்க. அவர் தொடர்ந்து தன்னை தாவேகா ஆதரவாளராகவே பல இடங்களில் முன்னிறுத்தி இருந்தார். சோஷியல் மீடியாலலாம் விஜய்க்கு ஆதரவாக ட்வீட் போட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இப்படியான ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதிமுகலேருந்து வெளியே வந்து ஓபிஎஸ் ஆதரவாளராக செயல்பட்டவர்களில் சிலர் மறுபடியும் அதிமுகவுக்கே போயிட்டாங்க. அவங்களும் டிவிகே சைடு வரலன்றது பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டு படி பார்த்தா முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், இப்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய தர்மர், அவர் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார். அவர் திமுகவுக்கு போகலாம் அப்படின்னு மற்றவங்கெல்லாம் முடிவு பண்ணும்போது வேணாம் நான் அதிமுகவுக்கே போயிட்டேன், அங்கே போயிட்டார். அதே போல் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஓபிஎஸ் ஆதரவாளர் இருந்தவர், அவரும் மறுபடியும் அதிமுகவுக்கே போயிட்டார். இப்போது கட்சி ரீதியாக நம்ம இதில் பார்த்தோம். இதில் சில பேருக்கு இன்னொரு கருத்தும் இருக்கலாம். தாவேகா தரப்பில் இன்னொரு வருஷம்னு சொன்னாங்க. அதாவது தாவேகாவில் சேரணும்னு ஏகப்பட்ட பேர் முன் வந்தாங்க. நிறைய முன்னாள் அமைச்சர்கள் எங்ககிட்ட பேசினாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள்னு கேட்டவங்க பேரெல்லாம் நாங்கள் சொன்னால் நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சிலர் சொன்னாங்க. கேட்கும்போது, என்னங்க செங்கோட்டையன் வந்த பிறகு அதிமுகவிலேருந்து பல பேர் வருவாங்கன்னெலாம் சொன்னீங்க, இதுவரையும் யாரும் வரலையே,
வேறு யாராவது வரப்போகிறாங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது சொன்னாங்க, இப்போது நீங்கள் திமுகவில் போய் சில பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் நிறைய பேர் எங்ககிட்ட வந்தாங்க. நாங்கள் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் திமுகவுக்கு போயிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் யார் கிடைச்சாலும் கட்சியில் சேர்த்துக்கலான்ற இடத்துல நாங்கள் இல்லை. எங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. எங்கள் கட்சி இன்றைக்கி ஒரு தூய சக்தின்னு மக்களால் அறியப்படுது. எங்கள் கட்சியில் யார் சேரணும் நாங்கள் தாங்க முடிவு பண்ணணும். ஏற்கனவே ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க, ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் எங்களோட சேர்த்தா எங்கள் கட்சியினுடைய பேர் கெட்டு போயிடாதா? அதனால் அவங்களாம் எங்கே போய் சேரணுமோ கரெக்டாக அங்கே சேர்ந்துட்டாங்க. எங்கள் கட்சியில் எங்கள் கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடியவர்களும் எங்கள் தலைவர் யாருக்கு சரின்னு சொல்கிறாரோ, யாரை ஓகேன்னு சொல்கிறாரோ அவங்க மட்டும்தான் கட்சியில் சேர்ப்போன்னு தாவேகா தரப்புலேருந்து ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. இதில் சில நியாயங்களும் இருக்கலான்னு வைங்களேன். சரி, கூட்டணி கணக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? செங்கோட்டையன் வந்ததுனால சில கூட்டணி கட்சிகள் தாவேகாவை நோக்கி வரப்போகுதுன்னு சொன்னாங்க. இப்போ காங்கிரஸ் தான் அதிகமாக இன்னை வரையும் டிஸ்கஷனில் இருக்குது. இப்போதைக்கு அவங்க திமுகவோடு முதல் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் டிவிகேல ஒரு தரப்பு இன்னும் காங்கிரஸ் தங்களோடு வரும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. காங்கிரஸ்லேயும் ஒரு தரப்பினர் வெளிப்படையாகவே தாவேகாவோட போனோம் அப்படிங்கிறத பேசினாங்க. அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி தேதி வரையும் தாவேகாவோட காங்கிரஸ் போகலைங்கிறது தான் உண்மை. அதே நேரத்தில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் ஒரு தனி அமைப்பாக இருந்தப்போ அவர், இப்போ சசிகலா புதிதாக தொடங்கியிருக்கக்கூடிய கட்சி, பாமகவிலிருந்து ஒரு தரப்பு, தேமுதிக, இப்படி பல கட்சிகள், எஸ்டிபிஐ வரைக்கும் அவங்கெல்லாம் தாவேகா கூட்டணிக்கு வருவாங்கன்னு வெளியில் பேசப்பட்டது. உடனே தாவேகா ஆதரவாளர்கள் சொல்லலாம், நாங்கள் சொன்னோமா, நீங்களாக பேசிக்கிட்டீங்க, இன்றைக்கி வரலைன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், வெளிப்படையாக அவங்க அறிவிக்கலை அப்படின்னாலும் யார் யாரோடு பேசுனாங்க, எந்த தலைவர் மூலமாக பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும், அதே நேரத்தில் தாவேகா தரப்பில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸுக்கும், எந்த கூட்டணி கட்சிகளோடு பேசினாங்களோ அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல கட்சிகளோடு தாவேகா பேசியது உண்மைதான். ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி யாரும் வரலையே. இப்போ அதுலேயும் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் வருகைக்கு பிறகு டிடிவி அங்கே வருவார், இல்லை டிடிவி கூட சில நேரங்களில் தாவேகாவுக்கு போகிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. சில இடங்களில் டிடிவியே சொன்னார், ஆமாம் அங்கே செங்கோட்டையன் என்னை கூப்பிட்டது உண்மைதான், நான் தான் போகலன்னு. அப்போது கூப்பிட்டதும் உண்மை, அவங்க சைட்லேயும் சொல்லியிருக்காங்க. செங்கோட்டையனும் கூட சில பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த வகையில் டிடிவி தினகரன் அமமுக அதிமுகவோடு போச்சு. ஓபிஎஸ் தன்னுடைய அமைப்பை கலைச்சிட்டு, அந்த ஒரு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுங்கிறத கலைச்சிட்டு திமுகவில் போய் சேர்ந்துட்டார். சசிகலா தனி கட்சி தொடங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க விஜய் கட்சிக்கு வருவாங்களான்ற கேள்வி இருக்குது. ஒருவேளை அவங்க முன் வந்தாலும் அதை தாவேகா ஏற்றுக்குமான்ற கேள்வியும் இருக்குது. அதையும் நம்ம பதிவு பண்ணி ஆகணும் இல்லையா? ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ஊழல் வழக்கில் சிறை தண்டனை பெற்றவர். அவருடைய தலைமையில் ஒரு கட்சி உருவாகுதுன்னு சொன்னால் அது தாவேகாவோடு இணைத்தால் அது பொதுமக்கள் மத்தியில் என்ன மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்துன்ற கேள்வியும் இருக்குது. அதனால் அவங்க ஏற்றுப்பாங்களான்ற கேள்வியும் இருக்குது. பாமகவில் ஒரு தரப்பு அன்புமணி ராமதாஸ் என்டிஏக்குள்ளே போயிட்டார். ராமதாஸ் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கார். பட் அவரும் ஒரு கட்சியாக, ஒரு அமைப்பாக தன்னுடைய ஆதரவாளர்களை வச்சு எதையும் உருவாக்கலை. அதனால் அவர் தாவேகாவோடு போக வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. தேமுதிக, விஜயகாந்த் தன்னுடைய அண்ணன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சினிமாவில் எப்படி விஜய்க்கு விஜயகாந்த் மூலமாக ஒரு அறிமுகம் கிடைச்சதோ அதே மாதிரி அரசியலில் இன்றைக்கி விஜயகாந்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், விஜய் அப்படி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஜயகாந்த் விஜய் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சென்டிமெண்ட் காமனாக இருக்குது. அப்போ தேமுதிக தாவேகா கூட்டணிக்கு வந்ததுன்னா அது இன்னும் வலுவாகவே இருக்கும் அப்படின்லாம் பேசினாங்க. பட் அதுவும் நடக்கலை. தேமுதிக திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு. இப்படியாக நவம்பர் 27ஆம் தேதியில் தொடங்கி நேற்று பிப்ரவரி 27 வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இதில் சில பேர் செங்கோட்டையன் வருகைக்கு முன்னாடியே தாவேகாவுக்கு வந்தவங்க இருக்காங்க, திமுகவுக்கு போனவங்க இருக்காங்க, இதெல்லாமும் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது செங்கோட்டையனுடைய வருகை அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்க கேடர்ஸுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. செங்கோட்டையன் முதல் நாள் கட்சியில் சேர்ந்துட்டு அவருடைய சொந்த ஊருக்கு போகும்போது மிக பிரம்மாண்டமான வரவேற்பை தாவேகா கொடுத்தது. அவரே கூட பல இடங்களில் பதிவு பண்ணார், நான் இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்தாலும் கூட இந்த இளைஞர்களுடைய வரவேற்பு, எங்கே போனாலும் செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது தான் விஜயோட பவர் என்னன்னு எனக்கு தெரியுதுன்னு தாவேகாவை பற்றி பாசிட்டிவாக நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. சமீபத்தில் எஸ்பி வேலுமணி சொன்ன ஒரு விஷயந்தான் இப்போ இந்த இடத்துல நிற்கிது. அதிமுகவிலிருந்து வெளியேறிய சிலர் மீண்டும் அதிமுகவுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க, எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுனால அது செங்கோட்டையனாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. செங்கோட்டையின் பொது இடங்களில் தாவேகா நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அவரை 2வது 3வது இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அவரை விட வயதில் குறைவான, அரசியல் அனுபவத்திலும் குறைவான நபர்கள்லாம் அவரை விட அதிகமாக முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. அதனால் அவர் ஒரு மன வருத்தத்தில் இருக்கார் அப்படின்னு சில பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் தகவலாக தான் இருக்குது. பட் எது எப்படியோ செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உடையவர். ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்களோடு பயணித்தவர். இன்றைக்கி தாவேகாவில் இருக்கார். அவர் வந்த பிறகு தாவேகாவுக்கான பலம் கூடியிருக்கா இல்லையா, அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, தாவேகாவில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொன்னேன். உங்களுடைய அனாலிசிஸ் என்ன, இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.